கடையிலேருந்து காசு கொடுத்து மெகந்தி வாங்கி வைக்கிறதுக்கு வீட்டிலையே செஞ்சு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். மெகந்தி வைக்கிறத விட பல மடங்கு அதிகமாக நல்ல பளிச்சுன்னு நல்ல பட்டு மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக நாளுக்கு நம்ம கையில் இருக்கவும் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா புளி தான். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த புளியை இந்த சூடான தண்ணியில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் தான். எந்த டீ தூள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டீ தூளை 1 ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3ஆவதாக சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சீனி அல்லது சர்க்கரை, இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு, பெருஞ்சீரகம், அதில் ஒரே 1 ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நல்ல சூப்பரான கலர் வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த புளி, அந்த டீத்தூள்லேருந்து ஒரு சூப்பரான டார்க் கலர் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இது தண்ணி கொதிக்க கொதிக்க நிறமும் நல்லா மாறிட்டே இருக்கும். 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறதால சீக்கிரமாக கலர் கையில் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அடர்த்தியான கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போது எந்த அளவுக்கு சூப்பரான கலர் வந்திருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா நிறம் மாறி இருக்கு. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் 2 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம். தண்ணி நல்லா ஆறி போயிருக்கு. தண்ணி நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா கை வச்சு இந்த புளியெல்லாம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். புளி ஏற்கனவே இந்த தண்ணியில் நல்லா ஊறி போயிருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த புளி தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ நம்ம மருதாணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தான். எந்த கவர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த கவர் வேணாலும். இன்றைக்கி நான் இந்த மாதிரி கவர் தான் எடுத்துக்கிறேன். இந்த கவரில் பாதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் வச்சதுக்கப்புறமா இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கவரில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பகுதி மட்டும் நமக்கு தேவையில்லாத பகுதி, அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு கோன் ஷேப்பில் வேணும், அதுக்காக இதை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் கவர் பார்க்குறதுக்கு. இந்த கவர் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர் இருந்தால் இதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்த நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடாரி தைலம் தான். இந்த மாதிரி கோடாரி தைலமோ அல்லது நீலகிரி தைலம், விக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் 2 சொட்டுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். கொஞ்சமாக எடுத்து இந்த பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த தைலம் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கோடாரி தைலம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணி நல்ல டார்க் கலரில் இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச இந்த தண்ணியில் 1 ஸ்பூனுக்கு மட்டும் இது கூட சேர்த்து 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ஆயிலும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம் அல்லது குங்குமம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மருதாணி பவுடர் கடையிலேருந்து வாங்கி அதுவும் சேர்த்துக்கலாம், அல்லது குங்குமம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மருதாணி பவுடர் சேர்த்துக்கல, குங்குமம் தான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம குங்குமம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாகவே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இதுவே நீங்கள் மருதாணி பவுடர் போடுறீங்க அப்படின்னா உடனடியாக நாம் இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி கூட இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம எடுத்து இதை பயன்படுத்தவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த தண்ணியில் நல்லா கலர் இறங்கி இருக்குங்க. இப்போ இந்த குங்குமத்தில் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது. நான் இன்னும் கொஞ்சம் குங்குமம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எந்த தண்ணியை காய்ச்சி வச்சுருக்கோமோ அந்த தண்ணி தான் நாம் இதுக்கு பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஏற்கனவே பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பேப்பருக்குள்ளே இந்த கலவை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். குங்குமம் மிக்ஸ் பண்ணால் கூட உடனடியாக நீங்கள் வைக்காமல் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் வச்சுடுங்க. அந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இதோட முனையில் நான் இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துட்றேன். சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குங்குமம் வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அழகான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு பொட்டு தான். உங்கள்கிட்ட எந்த பொட்டு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கோவி பொட்டு தான் பயன்படுத்திக்கிறேன். இதுக்கு பதிலாக வட்டமான பொட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இந்த பொட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்துடுறேன். கையில் எந்தெந்த இடத்துல ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி விரல்களில் ஒட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி இடைப்பகுதியில் மட்டும் ஒட்டி வச்சுட்டேங்க. இது ஒட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறோம். இது வந்து கம்பல்சரியெல்லாம் கிடையாது. பொட்டு வைக்காமல் அப்படியே நம்ம கையில் எடுத்து வச்சா கூட நல்லா சூப்பராக செவந்து வந்துடுங்க. இப்போ இந்த 4 பொட்டுகளையும் நான் இந்த மாதிரி விரல்களில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பொட்டு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளங்கையில் நமக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பொட்டு ஒட்டுற பகுதியில் நமக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பொட்டை ஒட்டி வைக்கிறோம். இதுவே நீங்கள் மருதாணியில் செஞ்சால் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பொட்டுகளையும் நான் வந்து எடுத்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம கோனில் எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதை எடுத்து வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். மெகந்தி வச்சா கூட கையில் இந்த அளவுக்கு டார்க்கான ஒரு கலர் கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஆனால் இந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் விரல்கள் எல்லாம் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைனில் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நீங்கள் பென் வச்சு கூட முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வைக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த கோனில் ஓட்டை போடும்போது சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்னதாக வரும். கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டால் கூட பெரிய பெரிய சைஸில் வந்துட்டுருக்கும். இப்போது நம்ம வந்து சைடில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பெருவிரலே நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இது வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு டிசைனில் வைக்கணும், ஃப்ளவர் டிசைனில் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. இதே மாதிரி கையோட பின்பகுதியில் கூட வச்சு விட்டுக்கலாங்க. அங்கே கூட நல்லா கலர் ஒட்டிக்கும். பின்பகுதி, நகம், உள்ளங்கை, முன்கை இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த கலர் சூப்பராக ஒட்டி வந்துடும். இப்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் இதை செய்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா காஞ்சி வர ஆரம்பிக்கும். காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியில் கொஞ்சம் இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. அப்போ இன்னும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே காஞ்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா காஞ்சி அது விழுற மாதிரி வந்திருக்குது. ஃபேன் காற்றுல உட்காந்திங்கன்னா சீக்கிரம் காஞ்சிடும். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை கழுவி பார்க்கலாம். சட்டுன்னு நம்ம வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் மருதாணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த டைமில் கூட நீங்கள் இதை வச்சு பார்க்கலாம். நல்லா சூப்பராக கலர் ஒட்டிக்கும். ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. மருதாணி வைக்கிற அளவுக்கு நமக்கு இது டைம் எடுத்துக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை விட சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம கோன் வைக்கிறத விடையும் இது ரொம்ப ஈஸியும் கூட. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை நம்ம வைக்கலாம். கடையிலேருந்து நம்ம கோன் வாங்கி வைக்கிறத விட அருமையான ஒரு கலர் கிடச்சிருக்குது. கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம பொட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொட்டு வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் அந்தந்த இடத்துல கலர் இறங்கியிருக்கா அப்படின்னு. பொட்டு வைக்கும்போது அந்த இடத்துல இந்த தண்ணி பட்டிருந்தது அப்படின்னா அந்த இடத்துலையும் கலர் இறங்கிடும். இதுவே பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே இருக்குது, கலர் கொஞ்சம் கூட இறங்குறது கேப்பே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். பாருங்கள், அந்த விரல்களெல்லாம் நம்ம ஒட்டி வச்சிருந்தது எப்படி தெரியுது பாருங்கள், கேப் அப்படியே தெரியும் நமக்கு.